அல்சரை போக்கும், பசியை தூண்டும், வயிற்று பொறுமலை தீர்க்கும், குடல் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு அருமையான காய். அதில் செய்ய போகிற சூப்பரான கீர். வணக்கம், கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன். இந்த காய் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். அது நல்லா பழுத்த பிறகு அதிலிருந்து செய்கிற கீர் தான் இது. சூப்பராக இருக்குது. நாளை புத்தாண்டு தினத்தில் இந்த கீரை செஞ்சு குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் அசத்துங்கப்பட்ட மருத்துவ பண்பு நிறைஞ்சிருக்கு. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பையில் கற்கள், சிறுநீரகத்தில் கற்கள்னு நிறைய கஷ்டப்படுவாங்க. அவங்கெல்லாம் இந்த காய் எடுத்துக்கும் போது ரொம்ப நல்ல நிவாரணம். இது அழகாக சரி பண்ணுது. அதே சமயம் உடல் உஷ்ணத்தை குறைக்க கூட இது ரொம்ப உதவுது. உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு காயை குறைக்கிறதுக்கு கூட இந்த பழம் ரொம்ப உதவியாக இருக்குது. அப்போ எப்படி அப்படின்னா, இதில் பெக்டின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. அந்த பெக்டின்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, பழங்கள் காய்கறியில் இருக்கிற ஒரு விதமான நார். இந்த நார் கரையக்கூடிய கொழுப்பு இருக்கிறவங்க எடுத்துக்கும்போது எல்டிஎல் கொழுப்பை இது சிறிதளவு குறைக்குது. ஈப்புண்களை கூட இது விரைந்து ஆற்றக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு. சரி, சொல்லிக்கிட்டே போகலாங்க. இப்போது நம்ம எப்படி இந்த கீர் செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறத முதல்ல பார்த்துடலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் நான் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு ஊற வைக்கிறேன். பாதாம் முந்திரி தான் போடணும்னு இல்லை, உங்களோட விருப்பம். நீங்கள் சாரப்பருப்பு, பிஸ்தா எது வேணாலும் போடலாம். நான் இங்கே முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறட்டும். ஊறிடுச்சு. இப்போ ஊறின பிறகு நான் அதை என்ன செய்கிறேன்னா, அழகாக அந்த தோலை எடுத்துடுறேன். நல்லா ஊறிடுச்சுன்னா ரொம்ப சுலபமாக தோல் உரிக்க வந்துடும். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே பாருங்கள், நான் இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி தான் ஊற வச்சதை அப்படியே தோலை உரித்து எடுத்துடுறேன். முந்திரி பருப்பு நல்லா ஊறி இருக்கும் போதும். இப்போ பாருங்கள், நான் பாதாம் பூரா தோல் உரித்து எடுத்துட்டேன். இப்போது இந்த பாதாமையும் ஊறின அந்த முந்திரி பருப்பையும் முதல்ல நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அப்படியே மில்கியாக அரைக்க போகிறோம். நல்ல ஒரு விதைப்பொடி. இதனுடைய பண்பு என்னன்னு கேட்டால் அசந்துருவீங்க, அவ்வளவு மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு. கொலஸ்ட்ராலை குறைக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்கு, கண் நோய்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும், காயத்தை விரைந்து ஆற்றக்கூடிய பண்பு உள்ள பொடி, இதய நோயிலிருந்து நம்மளை அற்புதமாக காக்கும் ஒரு பொடி. ஆண்களுக்கு வருகின்ற புற்றுநோயை தடுக்கும், ஆண்களுக்கு மார்பக புற்றுநோயை தடுக்கும். இவ்வளவு சிறப்பு என்ன விதை, அதை எப்படி பொடியாக ரெடி பண்ணணும், அதோடைய மருத்துவ பயன் எல்லாத்தையுமே நான் வீடியோவோ அப்லோட் பண்ண இருக்கேன். பாருங்கள், நல்லா நைஸாக இதை பாருங்க, நல்லா நைஸாக அப்படியே பால் மாதிரி அரைச்சிருக்கு. நல்லா இங்கே பாருங்கள். இப்போது இதை எடுத்து கீருக்காக நான் இப்போது அந்த பழத்தை நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதில் தான் இப்போது நான் அந்த பாதாம் முந்திரி கலவையை ஊற்றுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நல்லா கரண்டியில் அதை கிளறி விடுறேன். பாருங்கள், இதில் நான் எந்த கலரும் ஆட் பண்ணலை. அது ஒரிஜினல் நேச்சுரலான கலர்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த கலர். இப்போது அதை நல்லா கிளறி விட்டுட்டேன். நல்லா கிளறிட்டு கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் தண்ணியும் அதில் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குடிக்கிற அளவுக்கு நல்லா கீர் ரெடி ஆகிடுச்சு. இதில் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். பற்ற வச்சு அதில் ஒரு இரும்பு வாணலி போட்டிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சமாக நெய் போடுறேன். நெய் நல்லா உருகட்டும். உருகின பிறகு இப்போது நான் பூசணி விதையை போட்டு பொரிக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சாரப்பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு எது வேணாலும் போடலாம். பாதாம் கூட துருவி போடலாம். நான் ஏற்கனவே பாதாமையும் முந்திரியும் அரைச்சிட்டோம் அப்படிங்கிறனால ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கட்டுமே அப்படிங்கிறனால நான் இப்போ என்ன செய்கிறேன்னா, இந்த பூசணி விதையை நல்லா நெய்யில் அப்படியே பொரித்து அதை இப்போது அப்படியே எடுத்து அந்த இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அரைச்சி கலவை, அந்த அரைச்ச கலவையில் நல்லா இப்போது அதை ஊற்றுறேன். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. குழந்தைங்களுக்கு அந்த கலரே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை, அந்த நெய்யோட ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் ஏலக்காய் வேறு இதில் அரைச்சிருக்கோம். அதனுடைய ஸ்மெல் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த காயை தான் இப்போ நான் வேக வைக்க போகிறேன். இது என்ன காய் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த காயை நல்லா அது பழமாக இருக்குது. இப்போ இதை நான் கட் பண்ணி
நல்ல தண்ணி முங்குற அளவுக்கு விட்டு அது கூட ஒரு 4 ஏலக்காயும் போட்டு நல்லா இப்போது அதை வேக விடுறேன். இங்கே பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்படி வெந்ததும் கீழே இறக்கி வச்சு நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு அப்படியே அதை மிக்ஸி ஜாரில் போடுறேன். போட்டு அரைக்கும் போதே கூட உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி வெல்லமோ நாட்டு சர்க்கரை எது வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம், உங்களோட சாய்ஸ். இப்போது நல்லா அதை ஈஸாக அந்த வெல்லமும் எல்லாம் கரைகிற மாதிரி நல்லா அந்த பழம் அது கூட போட்ட வெல்லம் ஏலக்காய் எல்லாமே அருமையாக அரைச்சிடுச்சு. இப்போது இதை கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு கழுவி அதில் ஊற்றுறேன். அரைச்சி வச்சதில் தான் நான் ஊற வச்ச அந்த பாதாம் முந்திரி அரைச்சி அதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கரண்டியில் அதை நல்லா கிளறிட்டு கொஞ்சமாக எடுத்து நம்ம வாயில் டேஸ்ட் பார்த்துட்டு ஸ்வீட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஸ்வீட் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையோ எதையோ அதில் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் கொஞ்சம் தண்ணி விட்டு கிளறிக்கலாம். அதனால் டேஸ்ட் எந்த விதத்துலேயும் மாறாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் தான் நான் இப்போது அந்த பூசணி விதையை நெய்யில் பொரித்து அதையும் இதில் போட்டிருக்கேன். இப்போது அந்த காய் என்னென்னு தெரிஞ்சிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதுதான் அந்த அரசாணிக்காய் என்ற பரங்கிக்காய். இதில் செய்கிற கீர் தான் சூப்பராக இருக்கும். காயை அதை நல்லா பழம் அது நல்லா வெட்டி உள்ளே இருக்கிற விதையை தனியாக எடுத்து வச்சு அதை வளர்த்தி அதுலேருந்து விதையை எடுக்கலாம். எடுத்து நெய்யில் காய வச்சு அதுக்கப்புறம் பருப்பை உடச்சி அது நெய்யில் பொரிச்சும் போடலாம், இல்லை பொரிக்காமலும் இந்த கீரில் கலக்கலாம். இல்லாட்டி கடையில் கூட பூசணி விதை கிடைக்கிது, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பரங்கிக்காயை தோலோடு தான் நான் அப்படியே வேக வச்சு அரைக்கிறேன். சமைக்கிறதுல கூட நம்ம அப்படி தான் வேக வச்சு மிக்சியில் அரைச்சி செஞ்சுருக்கேன். இதில் வைட்டமின் B1, B2, B6 இருக்குது. புரோட்டீன், கார்போஹைட்ரேட், நார் சத்து, பொட்டாசியம், இரும்பு சத்து, கால்சியம், ஜிங்க்கு, காப்பர் எல்லாம் இருக்குங்க. இந்த கீரினுடைய சுவையோ அருமை. சாப்பிட்டவங்களுக்கு ஏற்படும் குஷியோ குஷி. இந்த புத்தாண்டில் இந்த அரசாணிக்காய் பாயசம் செய்து புது வருஷத்தை குடும்பத்தோட கொண்டாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.